டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 561. முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனைய ஸ்மூத்தா முடிக்க ட்ரை பண்ணலாம். நிலைமை கைய மீறிச்சுனா அப்ப என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம், சரியா என்று கார்த்திக் கேட்கவும் வைபவும் சரி என்று தலையாட்டினான். இதையடுத்து மூவரும் அந்த பாழடைந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு செல்ல அங்கு கதவு சாத்தி இருந்தது. அதே நேரம் அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் இவர்கள் மூவரையும் பார்த்து கொண்டு இருந்த விக்ரம் உடனே அங்கிருந்த ஸ்பீக்கரில், என்ன கார்த்திக், நீ மட்டும் வருவேன்னு பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க போல என்று விக்ரமின் குரல் அங்கிருந்த ஸ்பீக்கரின் வழியாக எதிரொலித்தது. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று கார்த்திக் யோசிக்க, ரொம்ப யோசிக்காத, நீ கூட்டிட்டு வந்திருக்க 2 பேருமே எனக்கு தேவையானவங்க தான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்களையும் கூட்டிட்டு உள்ள வா வா என்று விக்ரம் கூறினான். சரியாக அப்பொழுது அந்த ஃபார்ம் ஹவுஸின் கதவு திறந்தது. மூவரும் உள்ளே செல்ல படபடவென அவர்களை ஆட்கள் சூழ்ந்தார்கள். அவர்களுக்கு நடுவே விக்ரம் வந்தான். மூவரும் அங்கிருந்த ஆட்களையும் விக்ரமையும் நோட்டமிட்டார்கள். யாரின் கையிலும் துப்பாக்கி இல்லை. குறிப்பாக சித்தார்த் அதை நன்கு கவனித்தான். கார்த்திக், முதல்ல உன் டீலிங்க முடிப்போம், நெக்லஸ கொடு என்று விக்ரம் சொன்னான். அதுக்கு முன்ன நீ சோஃபியா விடு என்று கார்த்திக் சொல்ல, இப்போ டிமாண்ட் பண்ற இடத்துல நான் தான் இருக்கேன் என்றான் விக்ரம். இல்ல, இவ்ளோ பேர் இருக்காங்க, நான் எப்படியும் உன்கிட்ட நெக்லஸ் கொடுக்காம போக முடியாது, ஆனா நான் என் சோஃபியாவை பார்க்கணும் என்று கார்த்திக் கூறினான். இதனடா வம்பா போச்சு என்று சலித்து கொண்ட விக்ரம் ஒரு விசில் அடித்தான். அடுத்த கணம் சோஃபியா மட்டுமல்ல, கூடவே இனியாவும் வந்தாள். இருவரின் கைகளும் கட்டப்பட்டிருந்தது. இனியாவை கண்டதுமே வைபவின் மனம் துடி துடித்தது. கார்த்திக், நெக்லஸ கொடுத்துட்டு நீ கிளம்பு, அப்புறம் விக்ரமராஜாவை ஜெயிலுக்கு அனுப்புனவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு என விக்ரம் வைபவையும் சித்தார்த்தையும் பார்த்து சொன்னான். கார்த்திக்கோ சித்தார்த்தை பார்க்க அவன் கண்களால் சைகை செய்ய கார்த்திக் நெக்லஸை எடுத்துக்கொண்டு விக்ரமிடம் போக, போலீஸ் என்று சட்டென சித்தார்த் கத்தினான். உடனே அங்கிருந்த அனைவரும் குழப்பமாக சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். இந்த நேரத்தை பயன்படுத்திய சித்தார்த் தான் இருந்த இடத்திலிருந்து விக்ரமை நோக்கி தாவி அவனை பிடித்து கீழே தள்ளினான். அனைவரும் திரும்பி பார்க்க சித்தார்த் தன்னிடமிருந்த துப்பாக்கியை எடுத்து விக்ரமின் தலையில் வைத்திருந்தான். இதனால் அவனின் ஆட்கள் அனைவரும் அதிர்ந்து போயிருந்தார்கள். என்னடா, எங்களெல்லாம் பழம்னு நினைச்சியா? இப்படி துப்பாக்கியோட வருவோம்னு நீ எதிர்பார்க்கல என்று சித்தார்த் கேட்க விக்ரம் முறைத்து பார்த்தான். கார்த்திகோ, இவ்ளோ ஈஸியா ஒன்ன முடிப்போம்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று விக்ரமை மேலும் சீண்டினான். வைபவோ விக்ரமுக்கு அருகில் சென்று அவன் கன்னத்தில் பளீர் என்று ஒரு அறை விட்டு, யார் மேல கை வைக்கிற, அவ என் லவ்வருடா என்று இனியாவை கை காட்டினான். விக்ரமின் ஆட்கள் என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் இருக்க விக்ரம் திடீரென சிரிக்க ஆரம்பித்தான். அது மூவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவன் ஏன் சிரிக்கிறான் என்று பார்த்தார்கள். எதுக்குடா சிரிக்கிற என்று கார்த்திக் கேட்க, என்னிடமா பிளான் பண்ண, ஆனா உங்களை செக் பண்ணி உள்ள அனுப்பணும்ன்றத மறந்துட்டேன், நான் செஞ்ச ஒரே முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிச்சேன் என்று விக்ரம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு அர்ஜுன் தலைமையில் ஒரு பெரிய போலீஸ் படையே வந்தார்கள். அவர்கள் உடனே விக்ரமையும் அவருடைய ஆட்களையும் அரெஸ்ட் செய்தார்கள். அடுத்த நிமிடம் கார்த்திக் விரைந்து சென்று சோஃபியாவின் கையில் போடப்பட்டிருந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டான். உடனே அவள் அவனை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டாள். அந்த அணைப்பிலேயே அவள் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறாள் என்பதை கார்த்திக்கால் உணர முடிந்தது. ரொம்ப பயந்துட்டியா சோஃபி என்று கார்த்திக் கேட்கவும், ஆமா என்று முணுமுணுத்தாள் சோஃபியா. பயப்படாத, இனிமே இந்த விக்ரமால எந்த பிரச்சனையும் வராது என்று அவளை தட்டி கொடுத்து சமாதானம் செய்தான் கார்த்திக். அதே போல பயத்திலும் பதட்டத்திலும் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த இனியாவின் கைகளை பிடித்துக் கொண்டு வைபவ் சமாதானம் செய்து கொண்டு இருந்தான். அர்ஜுன் தலைமையிலான போலீஸ் டீம் விக்ரம் மற்றும் அவனுடைய ஆட்களை அரெஸ்ட் செய்து கொண்டு அவர்களை ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியவுடன் அந்த 2 ஜோடிகளும் தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை மறந்து கண்களால் காதல் மொழி பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்த சித்தார்த் தன்னுடைய தொண்டையை லேசாக கனைத்து, ஹலோ கைஸ், என்ன கிளம்பலாமா? விட்டா இங்கேயே ஹனிமூனை முடிச்சிடுவீங்க போல இருக்கே, அங்க என் ஆளு எனக்காக வெயிட்டிங்பா என்று சிரித்து கொண்டே கூறினான். உடனே கார்த்திக்கும் வைபவும் சுதாரித்து கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் சித்தார்த் என்று கூறினார்கள். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தேங்க்ஸ்லாம் வேணாம், கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் கல்யாண சாப்பாடு போடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க மட்டும் ஜாலியா பேச்சுலராகவே சுத்திக்கிட்டு இருக்க போறீங்க? என்ன மாதிரி ஃபேமிலி குழந்தைகள்னு செட்டில் ஆக வேணாமா என்று சித்தார்த் சிரித்து கொண்டே கேட்டான். இதை கேட்ட உடனே இனியாவின் முகம் வெட்கத்தில் குப்பென்று சிவந்து போனது. தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு வைபவை பார்த்தாள். அந்த கண்களில் தெரிந்த காதலை பார்த்தவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. என்ன இனியா, நாமளும் செட்டில் ஆயிடலாமா என்று கிசுகிசுப்பான குரலில் கேட்டான். சும்மா இருங்க வைபவ், எல்லாரும் இருக்காங்கல்ல
என்று கூறியவளின் முகம் வெட்கத்தில் இன்னும் சிவந்து போனது. அதே போல சோஃபியாவின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்த கார்த்திக், நாங்க இப்போ ரெடி என்று சிரித்துக்கொண்டே கூறினான். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அதற்குள் அனன்யா அந்த இடத்திற்கு வந்துவிட்டாள். அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து சற்று தொலைவில் காத்து கொண்டிருந்த அனன்யா போலீசார் வந்து விக்ரம் மற்றும் அவனுடைய ஆட்களை அரஸ்ட் செய்து அழைத்து கொண்டு செல்வதை பார்த்தவுடன் அங்கே வந்துவிட்டாள். அந்த 2 ஜோடிகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த அவள் சித்தார்த் சொன்னது போலவே கூடிய விரைவில் அவர்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினாள். அதை கேட்ட கார்த்திக், இப்பதான் எங்க 2 பேரோட கெரியர் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, அதனால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்று கூறினான். இவங்களாவது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு தெளிவான முடிவுல இருக்காங்க. ஆனா என் கதையில இனியா மனசுல நான் இருக்கேனானே எனக்கு இன்னும் தெரியல. இதுல எங்க இருந்து கல்யாணம் குழந்தைகள்னு என்று விரக்தியாக புலம்பினான். உடனே அனன்யா, என்ன இனியா இது, எதை பத்தியும் கவலைப்படாம கெத்தா திமிரா நினைச்சதை சாதிக்கிற பிடிவாதத்தோட சுத்திக்கிட்டு இருந்த வைபவையே இப்படி அலைய விடுறியே, இது நியாயமா? இன்னும் உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு? நீ கொலை செஞ்சுட்டுதான் நினைச்சுட்டு இருக்கிற அந்த விக்ரமராஜாவோட பையன் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இன்னமும் நீ ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல என்று அனன்யா கேட்கவும் அவள் கூறியதை கேட்ட இனியா தன் மனதில் இருப்பதை எப்படி சொல்வது என்று சிறிது தயங்கினாள். இன்னும் என்ன யோசிக்கிற இனியா? உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நீ உனக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட மனசு விட்டு பேசினாதான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். உனக்கு முதல்ல வைபவ பிடிச்சிருக்கா இல்லையா? என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு என்று அனன்யா சொல்லவும் இனியா என்ன பதில் சொல்ல போகிறாள் என்று தெரிந்து கொள்ள அனைவரும் ஆர்வமாக இருந்தார்கள். அதிலும் வைபவ் இன்னும் அதிக ஆர்வத்துடன் இருந்தான். இத்தனை நாட்களாக அவன் எவ்வளவோ முறை கேட்டதும் அவளிடமிருந்து இன்னும் எந்த ஒரு சரியான உறுதியான பதிலும் வரவில்லை. இப்போவாவது அவள் மனசு விட்டு பேசுவாளா என்று ஆவலுடன் அவள் முகத்தை பார்த்தான். என்னக்கா இப்படி சொல்றீங்க? உங்களை என் கூட பிறந்த அக்காவாதான் நான் நினைச்சிருக்கேன். உங்களை நம்பாம நான் வேற யார நம்ப போறேன் என்று கூறியவள் ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு, எனக்கு வைபவ ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கதான் எனக்கு தயக்கமா இருக்கு என்று அவள் சொல்லவும், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு என்று அனன்யா சொல்லவும் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட இனியா, சொல்லிடுறேன்கா, எனக்கு 2 விஷயங்கள் தான் பிரச்சனையா இருக்கு. ஆரம்பத்துல எனக்கு வைபவ் சாரை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா அவரோட கேரக்டரை பத்தி தெரிஞ்ச பிறகு என்ன அறியாமலேயே என் மனசு அவரை விரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. என்னதான் நான் அந்த பைத்தியக்கார கட்டின தாலிய தூக்கி போட்டுட்டு வந்தாலும் எனக்கு இது 2வது கல்யாணம் தானே என்று அவள் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே குறுக்கிட்ட வைபவ், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் இனியா. 16 வயசுல உனக்கு நடந்த அநியாயத்துக்கு பேரு கல்யாணம் கிடையாது. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்படியே நீ அதை உன்னோட முதல் கல்யாணமா நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோட மனைவி என்று வைபவ் கூறினான். அதை கேட்ட அனன்யாவும் இனியாவின் கையை பிடித்துக் கொண்டு, ஆமா இனியா, வைபவ் சொல்ற மாதிரி அது ஒரு கல்யாணமே இல்ல. திரும்ப திரும்ப அதையே நினைச்சு உன்னை நீயே குழப்பிக்காத. வேற என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு என்று கேட்டாள். என்னோட ஃபேமிலி தான். உடம்பு சரியில்லாத அப்பா, படிச்சுட்டு இருக்கிற தம்பி, வீட்டு வேலைக்கு போய் என்னை படிக்க வச்ச அம்மா, இவ்ளோ நாளா 3 வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்த எங்க குடும்பம் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இப்ப நான் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அவங்க நிலைமை என்ன ஆகுறது? அதனால என் தம்பி படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று இனியா கூறினாள். அதை கேட்ட உடனே வைபவுக்கு தூக்கி வாரி போட்டது. அடி பாவி, உன் தம்பி இப்பதான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் 12th முடிச்சு காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நாம டைரக்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணிக்கணும் என்று அவன் கணக்கு போட்டு பார்த்துவிட்டு மனதுக்குள் புலம்ப ஆரம்பித்து விட்டான். அவள் கூறியதை கேட்டு மற்றவர்களுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. தான் திருமணம் செய்து கொண்டு போய் விட்டால் தன் குடும்பத்தை யார் பார்த்து கொள்வார்கள் என்று அவள் நினைப்பது ஒரு விதத்தில் சரியாக இருந்தாலும் கூட ஒரே நேரத்தில் பல பிசினஸ்களை செய்து கொண்டு இருக்கும் வைபவ் போன்ற ஒரு மல்டி மில்லியனரை திருமணம் செய்து கொண்டாலும் கூட தன் குடும்பத்தை தன் வருமானத்தை வைத்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் அவளை நினைத்து அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அவள் கூறியதை கேட்டு மனதுக்குள் புலம்பிய வைபவ், என்ன இனியா இப்படியெல்லாம் பேசுற? கல்யாணத்துக்கு அப்புறம் உன் ஃபேமிலி என் ஃபேமிலி இல்லையா? அவங்கள நான் பாத்துக்க மாட்டேனா என்று அவன் கேட்கவும், ஆமா இனியா, வைபவுக்கும் யாரும் இல்ல. இனிமே உன் ஃபேமிலி தான் அவரோட ஃபேமிலி. நீ இப்படி சின்ன குழந்தை மாதிரி யோசிச்சுக்கிட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு வைபவையும் கஷ்டப்படுத்தாத. வைபவுக்கு வேற வயசாயிட்டே போகுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க
என்று சித்தார்த் கூறினான். இதையே அனன்யா, கார்த்திக், சோஃபியா அனைவரும் சொல்ல வேறு வழியில்லாமல் இனியா திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். அவள் வாயிலிருந்து சம்மதம் என்ற வார்த்தையை கேட்ட பிறகுதான் வைபவுக்கு நிம்மதியாக இருந்தது. ஒரு நல்ல நாள் பார்த்து வைபவ் சார்பாக சித்தார்த்தும் அனன்யாவும் இனியாவை பெண் கேட்டு அவர்கள் வீட்டுக்கு வருவதாக கூறினார்கள். இனியா வெட்கத்துடன் தலையை அசைக்க அனைவரும் சந்தோஷமாக அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து கிளம்பினார்கள். சித்தார்த்தும் அனன்யாவும் வீட்டிற்கு வர இரவு 11 மணி ஆகிவிட்டது. நேரம் ஆகிவிட்டதால் வரும்பொழுதே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வந்து விட்டார்கள். வீட்டிற்கு வந்தவுடன் சித்தார்த் ஸ்டடி ரூமுக்கு செல்லவும் தங்களுடைய ரூமுக்கு வந்த அனன்யா குளித்துவிட்டு நைட் ட்ரெஸ் அணிந்து கொண்டாள். அதற்குள் சித்தார்த் வரவும் அவனிடம் ஒரு டவலை திணித்துவிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க சித்தார்த் என்று கூறினாள். சித்தார்த் தன்னுடைய 2 கைகளையும் தேய்த்து விட்டு கொண்டு அந்த டவலை வாங்க மறுத்து அனன்யாவை புன்னகையுடன் பார்த்து, நான் தனியா போய் குளிக்கணுமா? நீ வரமாட்டியா? நாம 2 பேரும் சேர்ந்து குளிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா என்றான். அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அனன்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. நான் முன்னாடியே குளிச்சிட்டேன் சித்தார்த், நீங்க போய் குளிங்க, இன்னொரு நாள் நாம சேர்ந்து குளிக்கலாம் என்று கூறினாள். உன்னை யார் என்னை விட்டுட்டு தனியா போய் குளிக்க சொன்னா? சரி பரவாயில்ல விடு, நீ வந்து நான் குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு என்று கூறிவிட்டு அவருடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு பாத்ரூம் நோக்கி சென்றான். எப்போதையும் விட இன்று குளிர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இன்று பகல் முழுக்க ஆபீஸில் சித்தார்த்திற்கு அதிக வேலை இருந்தது. அத்துடன் இப்பொழுது கார்த்திக் பிரச்சனையை சரி செய்ய அலைந்ததில் பின் கழுத்து, தோள்பட்டை என்று அனைத்து இடங்களிலும் சித்தார்த்திற்கு வலி பின்னி எடுத்தது. பாத் டப்பின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்ட அவன் தன்னுடைய கைகளை மேலே தூக்கி தன்னுடைய தோள்பட்டையை பிடித்துவிட்டு கொண்டான். அவன் வலியில் அவஸ்தைப்படுவதை பார்த்த அனன்யாவின் மனம் வலித்தது. உடனே அவள் மசாஜ் எண்ணெயை எடுத்து அவனுடைய தோள்களில் தடவி இதமாக பிடித்து விட்டாள். அவள் பிடித்துவிட தொடங்கியதும் சித்தார்த் அப்படியே பாத்டப்பில் படுத்து கொண்டான். அவன் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தான். சிறிது நேரம் கழித்து, இப்ப பரவாயில்லையா சித்தார்த் என்று அனன்யா கேட்கவும் அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. கீழே குனிந்து பார்த்தாள். அவன் அசந்து தூங்க தொடங்கி இருந்தான். காதல் கைகூடிய சந்தோஷத்தில் இருக்கும் வைபவீனியா ஜோடியின் திருமணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்குமா? புது வரவான ஸ்ருதியால் அனன்யா என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறாள்? மேலும் தெரிந்து கொள்ள எபிசோட் 562. அனன்யா சித்தார்த்தின் தோள்களை பிடித்துவிட தொடங்கியதும் அவன் அப்படியே பாத்டப்பில் படுத்து கொண்டான். அவன் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தான். சிறிது நேரம் கழித்து, இப்ப பரவாயில்லையா சித்தார்த் என்று அனன்யா கேட்கவும் அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. கீழே குனிந்து பார்த்தாள். அவன் அசந்து தூங்க தொடங்கி இருந்தான். அந்த இதமான வெந்நீரில் படுத்துக்கொண்டே சித்தார்த் நன்றாக தூங்கிவிட்டான். அனன்யா அவனை எழுப்பவில்லை. அவளது மென்மையான கைகள் அவனுடைய தோள் பட்டைகளுக்கு மசாஜ் செய்வதை நிறுத்தவில்லை. அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் குளிர்ந்து போனதை உணர்ந்த அனன்யா உடனே அவனை எழுப்பி, பெட்ல போய் தூங்கலாம் வாங்க சித்தார்த் என்று அழைத்தாள். அனன்யா எழுப்பியவுடன் சித்தார்த் மெதுவாக பாத்டப்பில் இருந்து வெளியே எழுந்து வந்தான். சித்தார்த், நீங்க பேசாம அப்படியே உட்காருங்க, நான் உங்களுக்கு சோப் போட்டு குளிக்க வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவனை ஒரு ஸ்டூலில் உட்கார வைத்து விட்டு சோப்பை எடுத்து அவன் மீது தடவ தொடங்கினாள் அனன்யா. அவன் உடல் முழுவதும் சோப்பு நுரையாக இருந்தது. அவனுடைய இடது கைக்கு அனன்யா சோப்பு போட்டுக்கொண்டு இருந்த பொழுது சித்தார்த் உடனே எழுந்து அவளை அப்படியே இழுத்து பிடித்து அவளுடைய உதடுகளை கவ்வினான். இப்பொழுது அவளுடைய உடல் முகம் முழுவதும் சோப்பு நுரையாக ஆகிவிட்டது. உடனே அவனை பிடித்து லேசாக விலகிவிட்ட அனன்யா, விடுங்க சித்தார்த், நீங்களே ரொம்ப டயர்டா இருக்கீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க என்று சினுங்கினாள். நான் மட்டும் டயர்டா இருந்தா போதுமா? உன்னை டயர்டாக்க வேண்டாமா என்று கேட்ட சித்தார்த்தின் கைகள் அவளுடைய இடுப்பை சுற்றி விளையாடி கொண்டிருந்தது. சொல்றது கேளுங்க சித்தார்த், விடுங்க என்று கூறிய அனன்யா அவனிடமிருந்து விலகிக் கொள்ள போராடினாள். ஆனால் அவன் விடவில்லை. இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டவன், நீ சொல்ற மாதிரி எனக்கு டயர்டா தான் இருக்கு, ஆனா இன்னைக்கு நாம 2 ஜோடிகளை சேர்த்து வச்சிருக்கோம், அதை நாம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அதோட என் ரீசார்ஜே நீதான், இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் என்று பிடிவாதமாக கூறினான். அவன் மிகவும் சோர்வாக இருப்பதால் அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை என்று நினைத்த அனன்யா, வேணா சித்தார்த் விடுங்க என்று சொல்லிக்கொண்டே அவனிடமிருந்து திமிரிக்கொண்டு வெளியேற நினைத்தாள். ஆனால் சித்தார்த் அவளை விடுவதாக இல்லை. அவளுடைய இடுப்பை பிடித்து அவள் அணிந்திருந்த ஆடைகளை ஒவ்வொன்றாக கழட்ட தொடங்கினான். உங்களுக்கு நிறையவே எனர்ஜி இருக்கு, நீங்க டயர்டா இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா ப்ளீஸ் வேண்டாம் என்று கூறி அவனை தடுத்த அனன்யா நிறுத்த முயற்சித்தாள். ஆனால் அவள் சொல்வது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளும் மனநிலையில் சித்தார்த் இல்லை.
அந்த அழகான காதல் ஜோடி இரவின் 2ஆம் ஜாமம் வரை பாத்ரூமிலேயே இன்பத்தை சுகித்துக் கொண்டு இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் பாத்ரூமிலிருந்து வெளியில் வந்து படுத்தார்கள். படுத்த அடுத்த நிமிடம் சித்தார்த் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தான். அடுத்த நாள் காலை இரவு நீண்ட நேரம் கண்விழித்து இருந்ததால் சித்தார்த் அனன்யா இருவருமே காலையில் லேட்டாகத்தான் எழுந்தார்கள். அவர்கள் இருவரும் எழுந்திருப்பதற்குள் மித்ரன் எழுந்து குளித்து ஸ்கூல் போக ரெடியாகிவிட்டான். செண்பகம் அவனுக்கு லஞ்ச் பேக் செய்து கொடுத்தார். அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு போவதற்காக அவர்களுடைய ரூமுக்கு மித்ரன் வந்தான். முதலில் எழுந்த சித்தார்த் பாத்ரூம் போனான். அப்பொழுது தான் தூங்கி எழுந்த அனன்யா தாங்கள் இருவரின் துணை இல்லாமல் தானாகவே ஸ்கூல் போக தயாராகி வந்திருக்கும் மித்ரனை பார்த்து, குட் மார்னிங் மித்து கண்ணா, அதுக்குள்ள ஸ்கூல் போக ரெடி ஆயிட்டியா? சாரிடா கண்ணா, அம்மா தூங்கிட்டேன் என்று சொல்லவும், இட்ஸ் ஓகேமா, நேத்து நைட்டு நீயும் அப்பாவும் ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்தீங்கன்னு செண்பகம் பாட்டி சொன்னாங்க. அப்பா வந்த உடனே சொல்லிடு, பாய்மா, நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் என்று கூறிய மித்ரன் அனன்யாவின் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு வேகமாக ஓடிவிட்டான். இந்த 6.5 வயதில் இவ்வளவு பொறுப்பாக இருக்கும் தங்கள் மகனை நினைத்து அனன்யாவுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. பிறந்தது முதல் தன்னுடன் சேர்ந்து அவன் பட்ட கஷ்டங்களையும் தற்பொழுது அவனுடைய சாதனைகளையும் நினைத்து பார்த்து கொண்டு அனன்யா அப்படியே உட்கார்ந்து இருந்தாள். அப்பொழுது பாத்ரூமில் இருந்து குளித்துவிட்டு வந்த சித்தார்த் அவளுக்கு அருகில் வந்து தன் கையிலிருந்த தண்ணீரை சுண்டிவிட்டான். அதில் அவள் திகைத்து போய் திரும்பி பார்க்கவும், என்ன டார்லிங், நேத்து நைட் நடந்ததை நினைச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? இன்னும் அந்த மயக்கத்துல இருந்து வர முடியலையா என்ன என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். அதை கேட்டவுடன் அனன்யாவின் முகம் அப்படியே வெட்கத்தில் குப்பென்று சிவந்து விட்டது. சும்மா இருங்க சித்தார்த், எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டுதான். உங்களாலதான் என்னால காலையில எழுந்துக்க முடியாம போயிடுச்சு. பாவம் மித்து, நாம 2 பேரும் இல்லாம தனியாவே ஸ்கூல் கிளம்பி இருக்கான் என்று அனன்யா செல்லமாக கடிந்து கொண்டாள். இனிமே அவன் தனியாவே டேக் கேர் பண்ணிக்க வேண்டியதுதான், இல்லனா அவனுக்கு எப்படி தங்கச்சி பாப்பா கிடைக்குமா என்று சித்தார்த் கண்ணடித்தான். ஐயோ சித்தார்த், போதும், இந்த டாபிக்கை விடுங்க. வர வர உங்களுக்கு ரொமான்டிக் மூடு அதிகமாயிட்டே இருக்கு என்று அனன்யா சினுங்கினாள். நீயும் தான் வர வர அழகாயிட்டே இருக்க. உன்னை பார்த்தா யாராவது 2 குழந்தைங்களுக்கு அம்மான்னு சொல்வாங்களா? இப்பதான் காலேஜ் ஜாயின் பண்ணி இருக்கிற பொண்ணு மாதிரி இருக்க. இந்த மாதிரி அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ஆம்பளையால சும்மா இருக்க முடியும் என்று சித்தார்த் சொல்லவும், போதும் போதும், விட்டா நீங்க பாட்டுக்கு இந்த டாபிக் பத்தி மணிக்கணக்குல பேசிட்டே இருப்பீங்க. எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அனன்யா டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு ஓடினாள். அவளை பார்த்து ரசித்துக் கொண்டே ட்ரெஸ் சேஞ்ச் செய்து கொண்டிருந்த சித்தார்த் கம்பெனிக்கு கிளம்பினான். அன்று மாலை சித்தார்த்தும் அனன்யாவும் தன்னுடைய ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியை சேர்ந்த பியானோ ஆர்டிஸ்ட் சுதாகரின் திருமண ரிசப்ஷனுக்கு செல்ல பெங்களூருக்கு கிளம்பினார்கள். மித்ரன் மற்றும் சரண் இருவரையும் அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டாம் என்று சித்தார்த் முன்பே முடிவு செய்திருந்தான். அதனால் அவர்கள் இருவரையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு செண்பகத்திடம் கூறியவன், தாங்கள் இல்லாத நேரத்தில் வீட்டில் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ரிஷிக்கு கால் செய்து தாங்கள் பெங்களூர் செல்லும் விஷயத்தை கூறியவன், தாங்கள் இல்லாத நேரத்தில் வீட்டில் எந்தவிதமான அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்று செக்யூரிட்டியை இன்னும் பலப்படுத்த சொன்னான். இதை கேட்ட ரிஷி, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் சித்தார்த், தைரியமா போயிட்டு வாங்க. நீங்க போகும்போது உங்க குழந்தைகளும் வீடும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்ப வரும்போதும் அதே மாதிரி இருக்கும் என்று கூறினார். அதை கேட்ட பிறகுதான் சித்தார்த்திற்கு நிம்மதியாக இருந்தது. இதுவரை அவர்கள் இருவரும் குழந்தைகளை தனியாக விட்டுவிட்டு எங்கேயும் சென்றது கிடையாது. சுதாகர் இந்த ரிசப்ஷனுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் அனைவரையும் அழைத்து இருக்கிறான். தங்களுக்கு பிடிக்காதவர்கள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை பார்த்து மித்ரன் அப்செட் ஆகி விடுவான் என்பதால் மித்ரனை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டாம் என்று சித்தார்த் முடிவு செய்தான். இன்று ரிசப்ஷனுக்கு அணிந்து கொண்டு செல்வதற்காக அனன்யாவுக்கு தேவையான ஆடையை அவனே பார்த்து கவனமாக செலக்ட் செய்து இருந்தான். அவர்கள் இருவரும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் ஆர்டர் செய்திருந்த ஆடைகள் மற்றும் மற்ற ஆக்சசரிஸ் அனைத்தும் வந்து சேர்ந்தது. ஒயிட் கலரில் இருந்த அந்த லாங் ஏஞ்சல் கவுனை பார்த்த அனன்யா அசந்து போய், சித்தார்த், இந்த கவுனை நீங்க எங்க வாங்குனீங்க? பார்க்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே என்று கேட்டாள். அவளை ஒரு அர்த்தத்துடன் பார்த்து சித்தார்த், இப்போ டாலிவுட்ல இருந்து ஸ்ருதின்னு ஒரு புது நடிகை வந்திருக்கா. அவதான் இப்ப சோசியல் மீடியாவில் ஹாட் டாபிக். எல்லாரும் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அவளும் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவா. இந்த உலகத்திலேயே என் பொண்டாட்டி தான் அழகுன்னு எனக்கு நல்லா தெரியும். சப்போஸ் அவ உன்னை விட அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா என்ன பண்றது? அதனாலதான் இந்த ட்ரெஸ்ஸை உனக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணேன். அதோட நாம 2 பேரும் மட்டும் இப்பதான் முதல் தடவை தனியா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போறோம். நம்மள பார்த்துட்டு அந்த நாள் எப்பவும் நமக்கு மெமரியில இருக்கணும் இல்லையா? அதனாலதான் என்று கூறினான்.
அப்படின்னா நம்ம கல்யாணத்துக்கு போற விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா? முக்கியமா மீடியாவுக்கு தெரியுமா என்று அனன்யா கேட்டாள். சாரி அனன்யா, கடைசி வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்படியோ மீடியாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுவும் ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி தயாரிக்கிற என் உயிரே படம் திரும்பவும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு இல்லையா? அதோட ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிற ரசிகர்கள் இந்த கம்பெனியோட சிஇஓவான ஒன்ன ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அநேகமா ஏர்போர்ட்லயே பிரஸ், மீடியா, ரசிகர்கள்னு நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ரிஷி கிட்ட சொல்லி நாம ஃபிளைட் ஏறுற வரைக்கும் செக்யூரிட்டிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அதனால நீ ஒன்னும் பயப்படாத, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது என்று சித்தார்த் கூறினான். நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அதுவும் இல்லாம நாம 2 பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தனியா வெளியில போக போறோம். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இருந்தாலும் நம்ம குழந்தைகளை தனியா விட்டுட்டு போறோமேன்னு ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கு. பேசாம மித்துவையும் சரணியும் கூட்டிட்டு போயிடலாமா என்று அனன்யா கேட்டாள். கணவனுடன் வெளியில் செல்ல போகிறோம் என்று ஒரு பக்கம் அந்த பெண் மனம் சந்தோஷப்பட்டாலும் குழந்தைகளை பிரிந்து செல்கிறோமே என்று நினைத்து அந்த தாயுள்ளம் வருத்தப்பட்டது. அதை புரிந்து கொண்ட சித்தார்த், என்ன அனன்யா இது, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? இது இருக்கிற பெங்களூருக்கு தானே போறோம். நாம ஒன்னும் ரொம்ப நாள்லாம் போய் தங்க போறது இல்ல. ஈவினிங் ஃபிளைட்ல பெங்களூர் போய் ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு உடனே ஃபிளைட் பிடிச்சு திரும்பவும் சென்னை வர போறோம் என்று கூறினான். இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை கேட்டுக்கொண்டு சரணுடன் விளையாடிக் கொண்டிருந்த மித்ரன், என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஒரு நைட்டு தானே, நான் இங்க இருந்து சிண்டு பாய பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் ஜாலியா போயிட்டு வாங்க என்று கூறினான். வெரி குட் மித்து, இப்படிதான் சமத்து பையனா இருக்கணும். இந்த வெக்கேஷன்ல நாம 4 பேரும் எங்கேயாவது டூர் போகலாம். எந்த கண்ட்ரின்னு நீயே டிசைட் பண்ணு மித்து என்று சித்தார்த் கூறினான். அதை கேட்ட மித்ரன் மிகவும் உற்சாகமாகிவிட்டான். சூப்பர்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வெக்கேஷனுக்கு எங்கேயாவது டூர் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் போகணும்னு ஆசையா இருந்தது. ஆனா நீங்க 2 பேரும் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால உங்ககிட்ட அதை பத்தி கேட்க வேணாம்னு விட்டுட்டேன். இப்ப நீங்களே சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்று உற்சாகமாக கூறிய மித்ரன் தான் சுத்திவிட்ட எலக்ட்ரிக் பம்பரத்தில் எரியும் லைட்டுகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த சரணுக்கு அருகில் வந்தவன், சரண் குட்டி, நாம எல்லாரும் இப்போ இந்த வெக்கேஷனுக்கு டூர் போக போறோம். எந்த கண்ட்ரிக்கு போகலாம்னு நீயே செலக்ட் பண்ணிடா கண்ணா என்று கூறியவன் தன்னுடைய 2 விரல்களை நீட்டி, இதுல ஒன்னு சிங்கப்பூரு, இன்னொன்னு துபாய் என்று சொல்லி அவன் முன்னால் 2 விரல்களை நீட்டினான். சிறிது நேரம் மித்ரனின் விரல்களை உற்று பார்த்த சரண் உடனே அவனுடைய 2 விரல்களையும் சேர்த்து பிடித்து கொண்டான். அதை பார்த்த மித்ரன், டேய் சிண்டு பாய், நீ பயங்கரமான ஆளுதான். நான் பக்கத்துல இருக்கிற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு பிக்னிக் போக அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரே வெக்கேஷன்ல 2 கண்ட்ரிக்கு போகலாம்னு சொல்றியே. டேய் அப்பா பாவண்டா, அவர் இருக்கிற பிஸில நம்மள வெளியில கூட்டிட்டு போறதே பெரிய விஷயம். ஏதாவது ஒண்ணு மட்டும் தொடுடா என்று கெஞ்சும் குரலில் கூறினான். ஆனால் சரண் அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. மறுப்பாக தலையை அசைத்தவன் மீண்டும் மித்ரனின் 2 விரல்களையும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். தங்களுடைய குழந்தைகள் பேசிக் கொள்வதை பார்த்த சித்தார்த்தும் அனன்யாவும் வாய்விட்டு சிரித்தார்கள். சிறிது நேரம் குழந்தைகளை கொஞ்சிய அனன்யா சித்தார்த் வாங்கி கொடுத்த ஆடையை எடுத்துக்கொண்டு தங்களுடைய ரூமுக்கு சென்றாள். கோலிவுட்டின் புதுவரவான அழகு பதுமை ஸ்ருதி தன்னுடைய அபாரமான அழகால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரவுண்டு வருவாள், அவளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது என்று சினிமா ஆர்வலர்கள் இப்பொழுதே கணிக்க ஆரம்பித்தார்கள். இந்த ஸ்ருதியின் மேனேஜர் வேறு யாரும் கிடையாது, லைலா தான். நேஷனல் லெவல் செஸ் காம்படிஷனில் கலந்து கொள்வதற்காக மித்ரன் மும்பைக்கு சென்ற பொழுது அவனை கடத்தி சித்தார்த்தையும் அனன்யாவையும் பழிவாங்க திட்டமிட்டு விஷாலுடன் சேர்ந்து மும்பை சென்ற லைலா, விஷாலும் டேவிடும் போதை மருந்து வழக்கில் மும்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து லைலா மட்டும் தலைமறைவாகிவிட்டாள். தான் எவ்வளவோ முயற்சி செய்தும் சித்தார்த்தையும் அனன்யாவையும் பழிவாங்க முடியவில்லையே என்ற விரக்தியில் இருந்தவளுக்கு மீண்டும் சென்னைக்கு வரவே பிடிக்கவில்லை. தன்னுடைய அடையாளத்தை மறைத்துக் கொண்டு அங்கு சுற்றித் திரிந்த லைலா பாலிவுட்டில் இருக்கும் ஒரு நசீர் என்ற பிரபலமான டைரக்டரை தன்னுடைய அழகாலும் மயக்கும் பேச்சினாலும் தன்னுடைய வலைக்குள் விழ வைத்தவள் சில நாட்கள் அவருடன் சுற்றி கொண்டு இருந்தாள். அந்த டைரக்டருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருந்தாலும் கூட லைலாவின் அழகில் மயங்கி அவளுக்கு என்று ஒரு வில்லாவை வாங்கி கொடுத்து அவளை சகல வசதிகளுடன் தன்னுடைய ஆசை நாயகியாக வைத்துக் கொண்டார். அவர் மூலம் அவளுக்கு நிறைய கான்டாக்டுகள் கிடைத்தது. தற்பொழுது அவளுக்கு பணமும் ஆடம்பரமான வாழ்க்கையும் கிடைத்துவிட்டது. ஆனாலும் சித்தார்த்தின் மீது அவளுக்கு இருந்த காதலும் மோகமும் கொஞ்சம் கூட குறையவில்லை.
மும்பையில் இருந்த லைலா எப்படி ஸ்ருதியுடன் இணைந்தாள்? மீண்டும் என்ட்ரியாகி இருக்கும் லைலாவால் அனன்யா மற்றும் சித்தார்த் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது? மேலும் தெரிந்து எபிசோட் 563. பாலிவுட் டைரக்டர் நசீர் மூலம் லைலாவுக்கு நிறைய கான்டாக்டுகள் கிடைத்தது. தற்பொழுது அவளுக்கு பணமும் ஆடம்பரமான வாழ்க்கையும் போதுமான அளவுக்கு கிடைத்தது. ஆனாலும் சித்தார்த்தின் மீது அவளுக்கு இருந்த காதலும் மோகமும் கொஞ்சம் கூட குறையவில்லை. அவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற வெறி அவள் மனதுக்குள் நெருப்பாக கனன்று கொண்டு இருந்தது. அவள் மும்பையில் இருந்தாலும் கூட இங்கு சித்தார்த் மற்றும் அனன்யா இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தாள். உயிரில் கலந்த உறவை திரைப்படத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும், அந்த படம் ரிலீஸ் ஆக கூடாது என்று லைலா எவ்வளவோ முயற்சி செய்தாள். ஆனால் அது அத்தனையும் தாண்டி அந்த படம் வெற்றி பெற்று ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிவிட்டது. அதன் பிறகு அனன்யா டிராமா டெக் அவார்ட் மூலம் தன்னுடைய திறமையை நிரூபித்து ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தில் லக்ஷ்மணனை ஆதரிக்கும் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ஷேர் ஹோல்டர்களின் எதிர்ப்பையும் மீறி சிஇஓவாக அவள் பதவியேற்றுக் கொண்டதை கேள்விப்பட்டவுடன் லைலாவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அனன்யாவை அடியோடு அழிக்க வேண்டும் என்ற வெறி அவளுக்குள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இதற்கு முன்னர் அவளும் எவ்வளவோ முயற்சிகள் செய்து பார்த்து விட்டாள். ஆனால் அவளால் சித்தார்த் குடும்பத்தை அழிக்க முடியவில்லை. இப்பொழுது அவசரப்படாமல் மிகவும் நிதானமாக திட்டமிட்டு அனன்யாவின் கதையை முடித்துவிட்டு சித்தார்த்தை அடைந்து தீர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த லைலா அனன்யாவின் ஒவ்வொரு அசைவையும் மிகவும் கவனமாக பார்த்து தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாள். அதன் பிறகு அனன்யா என் உயிரே திரைப்படத்தை எடுத்தது. அந்த திரைப்படத்தின் ஹீரோயின் சிவானி பாதியிலேயே அந்த திரைப்படத்திலிருந்து விலகியது போன்ற அனைத்து விஷயங்களும் லைலாவுக்கு தெரியும். அனன்யா தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருப்பதை தெரிந்து கொண்ட லைலா முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்பது போல அனன்யாவை பழி வாங்க வேண்டும் என்றால் ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தில் இருக்கும் நடிகைகளுக்கு செல்லும் வாய்ப்புகளை தட்டி பறித்து அந்த நிறுவனத்தை முன்னேற்ற விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். அது ஒரு நடிகையால் தான் முடியும் என்று நினைத்தவள் ஸ்ருதியை இதற்கு பயன்படுத்த முடிவு செய்தாள். இதை பற்றி அவள் நசீரிடம் சொல்லவும் அவளுக்கு உதவி செய்வதாக வாக்களித்த அவர் லைலாவின் விருப்பப்படி தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தற்பொழுது டாலிவுட்டில் பிரபலமாகிக் கொண்டிருக்கும் ஸ்ருதிக்கு அவளை மேனேஜராக மாற்றினார். ஸ்ருதியை பயன்படுத்தி ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தில் இருக்கும் நடிகைகளின் வாய்ப்புகளையும் தட்டிப்பறிக்க நினைத்த லைலா அவளுடன் சேர்ந்து மீண்டும் சென்னைக்கு வந்து ஒரு ஹோட்டலில் தங்கிக் கொண்டாள். லைலா சென்னைக்கு திரும்பி வந்தாலும் கூட இன்னும் தன்னுடைய அப்பா அம்மாவையோ அல்லது உறவினர்கள் யாரையுமே சந்திக்க விரும்பவில்லை. அவளுடைய முழு கவனமும் அனன்யாவை அழித்து சித்தார்த்தை அடைய வேண்டும் என்பதிலேயே இருந்தது. இதற்கு இடைஞ்சலாக யார் வந்தாலும் அவர்களை நசீரின் செல்வாக்கை பயன்படுத்தி சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாள். ஆரம்பம் முதலே அவள் மட்டும்தான் சித்தார்த்தை விரும்பிக் கொண்டிருந்தாளே தவிர சித்தார்த்திற்கு அவள் மீது துளி கூட காதல் கிடையாது. அவளால் தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஆபத்து வருவது போல இருந்தால் கொஞ்சம் கூட தயவு தாட்சண்யம் இல்லாமல் சித்தார்த் தன்னை அழித்து விடுவான் என்று லைலாவுக்கு நன்றாக தெரியும். அதனால் இனிமேல் தான் எடுத்து வைக்க போகும் ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்து விட்டாள். சென்னைக்கு வந்தவுடன் லைலாவின் முதல் வேலை ஸ்ருதிக்கு போட்டோஷூட் எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் வைரலாக்கினாள். அந்த போட்டோக்களில் கவர்ச்சி தாராளமாகவே இருந்தது. அதை வைத்துதான் இன்றைய இளைஞர்களை ஈர்க்க முடியும் என்று லைலா போட்ட கணக்கு தப்பவில்லை. அந்த போட்டோஷூட் வந்த பிறகு இளைஞர்கள் மத்தியில் அவள் விரைவில் பிரபலமாக தொடங்கினாள். அதனைத் தொடர்ந்து ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தில் இருக்கும் நடிகைகளின் வாய்ப்புகளை தட்டிப்பறிக்கும் வேலையில் லைலா களம் இறங்கினாள். ஸ்ருதியின் செக்ஸியான போட்டோக்கள் வைரலாக தொடங்கியதை அடுத்து அனைவரும் அவளை பற்றிய விவரங்களை ஆன்லைனில் தேடி தேடி படித்துக் கொண்டு இருந்தார்கள். இந்த நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட லைலா ஸ்ருதியை பற்றிய ஹாட் நியூஸ்களை அவ்வப்பொழுது வெளியிட்டு அவளுடைய புகழை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு இருந்தாள். சித்தார்த் விஷயத்தில் அவளுடைய முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் கூட லைலா மிகவும் புத்திசாலி பெண். அதுவும் பிசினஸ் விஷயத்தில் அவள் மிகவும் திறமையானவள். காற்றடிக்கும் பொழுதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவள் இப்பொழுது ஸ்ருதியை பற்றிய பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு அவளுடைய பாப்புலாரிட்டியையும் புகழையும் அதிகரிக்க தன்னால் இயன்ற அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு இருந்தாள்.
இதற்கு முன்னர் சித்தார்த் மற்றும் அனன்யாவிடம் வாங்கிய அடிகள் எதையும் லைலா மறக்கவில்லை. அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்பதில் அவள் மிகவும் கவனமாக இருந்தாள். தற்போதைக்கு அவர்கள் இருவரையும் நேரடியாக எதிர்க்கும் திட்டம் அவளிடம் இல்லை. முதலில் அனன்யாவின் பிசினஸை ஆட்டம் காண வைக்க வேண்டும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று அவள் முடிவு செய்திருந்தாள். அதனால் இப்பொழுதைக்கு அவள் சித்தார்த் மற்றும் அனன்யாவிடமிருந்து ஒதுங்கியே இருந்தாள். சுதாகர் பல ஆண்டுகளாக இந்த இசைத்துறையில் இருக்கிறான். அதனால் அவனுக்கு ஏகப்பட்ட கான்டாக்டுகள் இருந்தது. தன்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அவன் இன்விடேஷன் அனுப்பியிருந்தான். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் முக்கால்வாசி நபர்கள் அவனுடைய திருமணத்திற்கு வந்து கொண்டு இருந்தார்கள். சென்னை ஏர்போர்ட்டில் தான் பிரச்சனையாக இருக்கும் என்று நினைத்த சித்தார்த் சென்னை ஏர்போர்ட்டில் தன்னுடைய பாதுகாப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இருந்தான். அனன்யாவும் சித்தார்த்தும் பியானோ ஆர்டிஸ்ட் மற்றும் சிங்கர் சுதாகரின் திருமண ரிசப்ஷனுக்கு செல்கிறார்கள் என்ற விஷயம் கேள்விப்பட்டு பிரஸ், மீடியா, ரசிகர்கள் என்று ஒரு கூட்டம் ஏர்போர்ட்டில் காத்து கொண்டு இருந்தது. ஆனாலும் அவர்களால் பெரிதாக எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு ரிஷியின் செக்யூரிட்டி கார்டுகள் சித்தார்த் மற்றும் அனன்யா இருவரையும் பாதுகாப்பாக ஏர்போர்ட்டுக்குள் அனுப்பி வைத்தார்கள். ஷிவானி என் உயிரை திரைப்படத்திலிருந்து விலகிய பிறகும் கூட அந்த திரைப்படத்தின் ஷூட்டிங் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயம் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த படத்தின் ஹீரோயின் யார், ஷிவானிக்கு பதிலாக யார் நடிக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த விஷயம் ரகசியமாகவே இருந்தது. அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தங்களுடைய கான்டாக்டுகளை பயன்படுத்தி முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். சென்னை ஏர்போர்ட்டில் சித்தார்த் மற்றும் அனன்யா ஜோடியை பார்க்க ஏராளமான பொதுமக்களும் ரசிகர்களும் கூடியிருந்தார்கள். படத்தில் அவர்கள் இருவரும் நடிக்கவில்லை என்றாலும் உயிரில் கலந்த உறவே கதை அவர்களுடைய சொந்த கதை என்று அனைவருக்கும் தெரியும். சித்தார்த் மற்றும் அனன்யா இருவரின் அழகான ஜோடியை காண ஏராளமானோர் மிகவும் பொறுமையுடன் ஏர்போர்ட் வாசலில் காத்து கொண்டு இருந்தார்கள். அத்துடன் அவர்களை வரவேற்பதற்காக இருவரின் போட்டோவும் போட்டு பேனர் வைக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுது சுதாகரின் திருமணத்திற்கு செல்வதற்காக லைலாவும் ஸ்ருதியும் ஏர்போர்ட்டுக்கு வந்தார்கள். ஸ்ருதி தெலுங்கில் 2 படங்கள் நடித்திருக்கிறாள். இன்னும் அவள் தமிழில் எந்த படமும் நடிக்கவில்லை. அதனால் அவள் இன்னும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பிரபலமாகவில்லை. ஆனாலும் லைலா சோசியல் மீடியாவில் அப்லோடு செய்திருந்த ஸ்ருதியின் செக்ஸியான போட்டோக்களை பார்த்த ஏர்போர்ட்டில் இருந்த ஒரு சிலர் அவளை அடையாளம் கண்டுகொண்டு தங்களுடைய கையை உயர்த்தி அவளை அங்கீகரித்தார்கள். மற்றபடி அங்கு இருக்கும் யாரும் அவளை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஸ்ருதி இந்த தமிழ் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு புது வரவு. பெரிய அளவில் அவளுக்கு ரசிகர்களும் கிடையாது. அதனால் ஏர்போர்ட்டில் பெரிதாக அவளை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அதனால் ஸ்ருதி கொஞ்சம் அப்செட் ஆகிவிட்டாள். அவள் முகம் வாடியிருப்பதை பார்த்த லைலா அவளுடைய தோலை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லும் விதமாக, இங்க பார் ஸ்ருதி, யாரும் உன்னை பெருசா கண்டுக்கலன்னு நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ தான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியவே கலக்க போற. அப்போ உன் ஆட்டோகிராஃப்காக இதே மாதிரி ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத என்று கூறினாள். அவளுடைய ஆறுதலான வார்த்தைகளை கேட்ட ஸ்ருதி எதுவும் சொல்லாமல் அமைதியாக தலையை மட்டும் ஆட்டினாள். அவள் கூலிங் கிளாஸ் போட்டு இருந்ததால் அவள் முகத்தில் இருக்கும் உணர்ச்சிகளை லைலாவால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் இருவரும் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வந்து ஃபார்மாலிட்டிஸ் அனைத்தையும் முடிப்பதற்காக அங்கிருந்த வெயிட்டிங் ஹாலில் அமர்ந்து கொண்டார்கள். அடுத்த சில நிமிடங்கள் ஏர்போர்ட் வாசலில் ஆரவாரமான சத்தங்கள் கேட்டது. அதைத் தொடர்ந்து உற்சாகமான குரல்கள் ஆங்காங்கே எழுந்தது. அதை கேட்ட லைலாவும் ஸ்ருதியும் யாரோ பெரிய விஐபி வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து எழுந்து நின்றார்கள். அப்பொழுது யாரோ ஒரு ரசிகர், அனன்யா மேடம், இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என் உயிரே படத்திலிருந்து விலகிற ஷிவானிக்கு பதிலா நீங்களே ஹீரோயினா நடிக்கலாம் என்று உரத்த குரலில் கேட்டார். அதைத் தொடர்ந்து இன்னொரு நபர், சித்தார்த் சார், நான் உங்களோட பயோபிக் படமான உயிரில் கலந்த உறவே படத்தை இதோட 10 தடவைக்கு மேல பாத்துட்டேன். ஆனாலும் இது எனக்கு சலிக்கவே இல்ல. உங்களை மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். சித்தார்த் சார், உங்களோட ஜூனியர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் மெத்ரனை இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரலையா என்று சித்தார்த் மற்றும் அனன்யாவை பார்க்க அடித்து பிடித்துக் கொண்டு கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருந்தார்கள். இந்த அழகான ஜோடியை பார்க்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்துட்டு இருக்கலாம் என்று ரசிகர்கள் மிகவும் உற்சாகமாக கூறினார்கள். அத்துடன் அவர்கள் அனைவரும் வரிசையாக நின்று சித்தார்த் மற்றும் அனன்யாவிடம் ஆட்டோகிராஃப் வாங்கி கொண்டார்கள். அனன்யா ஒரு பிரபலமான நடிகையோ அல்லது மாடல் அழகியோ கிடையாது. ஒரு நிறுவனத்தில் சிஇஓவாக
தற்பொழுதுதான் பதவியேற்று இருக்கிறாள். அந்த விஷயம் கூட பெரிய அளவில் இன்னும் பொதுமக்களிடம் சென்றடையவில்லை. உயிரில் கலந்த உறவே திரைப்படம் அவர்களுடைய பயோபிக் என்ற ஒரு விஷயம்தான் அனன்யா மற்றும் சித்தார்த்திற்கு என்றே தனியாக ஒரு ரசிகர் கூட்டம் உருவாக காரணமாகவே இருந்தது. அவர்கள் இருவரும் பொறுமையாக அனைவருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தார்கள். அப்பொழுது ஒரு ரசிகர் அனன்யாவிடம் வந்து, அனன்யா மேடம், நீங்க தான் என் உயிரே படத்துல நடிக்கிறதா சில மீடியாவில நியூஸ் வந்திருக்கே, அது உண்மையான மட்டும் சொல்லுங்க மேடம் என்று தன்னுடைய குரலை குறைத்துக் கொண்டு கேட்டார். இதை கேட்டவுடன் அனன்யா சித்தார்த்தின் பக்கம் திரும்பி பார்த்தாள். பிறகு அந்த ரசிகரிடம், இந்த கேள்விக்கான பதிலை இவர்கிட்ட கேளுங்க என்று தனக்கு அருகில் இருந்த சித்தார்த்தை சுட்டிக்காட்டி கூறினாள். உடனே அந்த ரசிகர் சித்தார்த்தை திரும்பி பார்த்தார். அவனுடைய கம்பீரமான தோற்றமும் ஆளுமையையும் பார்த்தவுடன் அந்த ரசிகருக்கு சித்தார்த்திடம் கேட்கும் அளவுக்கு தைரியம் வரவில்லை. உடனே அவர், அச்சோ, என்னால் அவர்கிட்ட கேட்க முடியாது என்று நடுங்கும் குரலில் சொல்லவும், உடனே அந்த ரசிகரை பார்த்து அழகான புன்னகையுடன், சிவானி இந்த படத்துல இருந்து விலகின பிறகும் எந்த பிரச்சனையும் இல்லாம தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணுனீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எந்த விஷயமா இருந்தாலும் ரசிகர்களாகிய உங்ககிட்ட தான் நான் முதல்ல சொல்லுவேன் என்று அனன்யா கூறினாள். அவளுடைய அந்த வசீகரமான புன்னகையை பார்த்தவுடன் அந்த ரசிகருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அனன்யா மேடம், உங்களை பார்க்கும்போது எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட CEO, அந்த பந்தா எதுவும் இல்லாம ரொம்ப நார்மலா எங்க கிட்ட பழகுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று ஒரு ரசிகர் சொல்லவும் அவரை பார்த்த அனன்யா புன்னகையுடன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் என்று கூறிய அனன்யா சித்தார்த்துடன் சேர்ந்து அங்கிருந்து கிளம்ப போனாள். அப்பொழுது ஒரு இளம்பெண் வேகமாக ஓடி வந்து சித்தார்த்திடம் தன்னுடைய ஆட்டோகிராஃப் புத்தகத்தை நீட்டி, சித்தார்த் சார், நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்கணும். அதோட உங்க 2 பேர் கூடயும் நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்க விரும்புறேன் என்று கூறினாள். ஓ, தாராளமா எடுத்துக்கலாமே என்று கூறிய சித்தார்த் அந்த பெண்ணுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து விட்டு பிறகு தனக்கு அருகில் இருந்த அனன்யாவின் கையை பிடித்து இழுத்து அவள் தோள் மீது கை போட்டு கொள்ளவும் அந்த பெண் தன்னுடைய மொபைலை எடுத்து தன்னுடன் சேர்ந்து அவர்கள் இருவரையும் தன்னுடைய மொபைலில் செல்ஃபி எடுத்துக்கொண்டாள். உடனே அவள் அந்த போட்டோவை தன்னுடைய சோஷியல் மீடியா அக்கவுண்டில் டுடே ஐ மெட் an ideal couple என்ற கேப்ஷனுடன் ஷேர் செய்தாள். அதனைத் தொடர்ந்து ரசிகர்களின் உற்சாகமான குரல் அந்த ஏர்போர்ட் முழுவதும் எதிரொலித்தது. இதையெல்லாம் சற்று தொலைவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த லைலாவின் உள்ளம் கொதித்தது. பொறாமையில் அவள் உடல் முழுக்க பற்றிக்கொண்டு எரிவது போல எரிச்சலாக இருந்தது. அனன்யா தற்பொழுது இருக்கும் இடத்தில், அதாவது சித்தார்த்தை திருமணம் செய்து கொண்டு அவனுக்கு மனைவியாக தான் இருக்க வேண்டும் என்று லைலா சிறு வயது முதலே ஆசைப்பட்டாள். அவன்தான் தன்னுடைய கணவன் என்று அவள் பல நாட்கள் கற்பனையிலேயே வாழ்ந்திருக்கிறாள். அவனை அடைவதற்கு அவளும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாள். ஆனால் அவளுடைய முயற்சி எதுவும் பலனளிக்கவில்லை. அது அனைத்திற்கும் முட்டுக்கட்டையாக அனன்யாதான் இருந்தாள். சித்தார்த்தும் அனன்யாவும் நெருக்கமாக இருப்பதை பார்த்த லைலா, அடச்சி, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படியா பப்ளிக் பிளேஸ்ல தோல் மேல கைய போட்டுக்கிட்டு நிப்பாங்க? சித்தார்த்துக்கு தான் அறிவு இல்லனா இந்த அனன்யாவுக்கு புத்தி எங்க போச்சு? வெக்கம் கெட்ட ஜென்மங்க என்று தனக்குள் முணுமுணுத்த லைலாவுக்கு வெறுப்பாக இருந்தது. அதிலும் இன்னும் சிறிது நேரத்தில் அனைவரும் ஒரே பிளைட்டில் டிராவல் செய்ய போகிறோம் என்று நினைக்கும் பொழுது அவளுக்கு இன்னும் எரிச்சலாக இருந்தது. ஏறக்குறைய அதே மனநிலையில்தான் ஸ்ருதியும் இருந்தாள். அனன்யா இதுவரை ஒரு படத்தில் கூட தலை காட்டியது கிடையாது. 2 படத்தில் நடித்து சில அவார்டுகளையும் வாங்கியிருக்கும் தன்னை யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அனன்யாவை மட்டும் அனைவரும் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுவதை பார்க்க பொறுக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதற்குள் பிரஸ், மீடியா என்று அனைவருமே அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள். பிளைட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததால் ரிப்போர்ட்டர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அனன்யா பொறுமையாகவும் நிதானமாகவும் பதிலளித்தாள். என் உயிரை திரைப்படத்தை பற்றி அவர்களின் கேள்விக்கு, கூடிய சீக்கிரம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம், அப்ப நடக்க போற பிரஸ் மீட்ல உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று ரசிகர்களிடம் கூறிய அதே பதிலையே அனன்யா அவர்களிடம் கூறினாள். லைலா அங்கே இருக்கும் விஷயம் தெரிந்தால் சித்தார்த் மற்றும் அனன்யாவின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சுதாகரின் ரிசப்ஷனில் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்க போகிறது? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளு. எபிசோட் 564. அனன்யா எந்த பதட்டமும் இல்லாமல் நிதானமாக அனைவரையும் கையாளுவதை சித்தார்த் பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்தான். போட்டோகிராஃபர்கள் அனன்யா மற்றும் சித்தார்த் இருவரையும் தங்களுடைய கேமராவில் கிளிக் செய்து கொண்டார்கள். அதே நேரம் ஏர்போர்ட்டில் லைலாவும் ஸ்ருதியும் ஒரு ஓரமாக அமர்ந்திருப்பதை யாரும் கண்டுகொள்ளவில்லை.
போட்டோகிராஃபர்கள் தாங்கள் எடுத்த புகைப்படங்களை உடனே சோஷியல் மீடியாவில் அப்லோட் செய்தார்கள். அப்பொழுதுதான் ஏதோ ஒரு போட்டோகிராஃபர் எடுத்த போட்டோவில் ஒரு மூலையில் ஸ்ருதி அமர்ந்திருப்பதை பார்த்த பிறகுதான் ஸ்ருதியும் அந்த ஏர்போர்ட்டிற்கு வந்திருக்கிறாள் என்ற விஷயமே மக்களுக்கு தெரிந்தது. அப்பொழுது அனன்யாவுக்கு அருகில் வந்த ரியா, மேடம், அந்த ஸ்ருதிக்கு பக்கத்துல ஒரு லேடி உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப நேரமா உங்களையும் சித்தார்த் சாரையும் பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா மேடம் என்று கேட்டாள். சித்தார்த் அனன்யாவுடன் அனிஷ், ரியா உட்பட ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியை சேர்ந்தவர்களும் சுதாகரின் ரிசப்ஷனில் கலந்து கொள்வதற்காக ஏர்போர்ட் வந்திருந்தார்கள். உடனே அனன்யா ரியா சுட்டிக்காட்டிய இடத்தில் எதேச்சையாக பார்ப்பது போல கவனித்தாள். அங்கே லைலா இவர்களை பார்த்து முறைத்துக் கொண்டிருப்பது பார்த்தவுடன் அனன்யாவின் முகம் மாறியது. இத்தனை நாட்களாக எங்கே இருக்கிறாள் என்று தெரியாமல் இருந்த லைலாவை இப்பொழுது திடீரென்று ஏர்போர்ட்டில் பார்த்தவுடன் அனன்யாவுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. உடனே அவள் சித்தார்த்திடம் கிசுகிசுப்பாக கூறினாள். அவள் கூறியதை கேட்ட சித்தார்த் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. மிகவும் சாதாரணமாக, லைலா திரும்ப வந்துட்டான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், அது மட்டும் இல்ல, இப்ப அவதான் அந்த ஸ்ருதியோட மேனேஜர், தெலுங்கு சினி இண்டஸ்ட்ரியில இருந்து ஸ்ருதியை இங்க கூட்டிட்டு வந்து அவளை இந்த தமிழ்ல அவளை டாப் ரேட்டட் நடிகையா ஆக்கணும்ன்ற முடிவோடு வந்திருக்கா என்று சித்தார்த் கூறினான். அப்படின்னா அவ இங்க வந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று அனன்யா அதிர்ச்சியுடன் கேட்டாள். தெரியும் அனன்யா, நம்ம எதிரிகளால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்றதால அவங்க நம்மள பார்த்து பயந்துட்டாங்கன்னு நாம அலட்சியமா இருக்க கூடாது. அவங்க மேல நாம எப்பவும் ஒரு கண்ணு வச்சிருக்கணும். அதனால இவளை பார்த்து நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். இனிமே இவ என்ன பண்ணினாலும் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. சில ஜென்மங்கள் எவ்வளவு பட்டாலும் திருந்தாது. இந்த லைலாவும் அந்த கேட்டகரி தான். இந்த மாதிரி ஆளுங்க சாகிற வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க என்று சித்தார்த் கூறினான். ஓ, அதனாலதான் நீங்க நம்ம பசங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வர வேணான்னு சொன்னீங்களா என்று கேட்க, ஆமா, நம்ம மெத்துக்குட்டிக்கு இந்த லைலாவால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து அவன் இப்பதான் முழுசா ரெக்கவர் ஆகி வந்திருக்கான். திரும்பவும் இவளை பார்த்து அதனால தேவையில்லாம அவன் டிப்ரெஷன் ஆக வேணாம்னு தான் நான் யாரையும் கூட்டிட்டு வர வேணாம்னு சொன்னேன் என்று சித்தார்த் சொல்லவும் அனன்யா அமைதியாகிவிட்டாள். லைலா தங்களுக்கு செய்த கொடுமைகள் அனைத்தும் நடந்து சில காலம் ஆகிவிட்டாலும் கூட அனன்யாவால் அதை எதையும் மறக்க முடியாது. அதிலும் தன்னுடைய மகனின் நினைவாற்றலை பாதிக்க வைக்கும் மருந்து கொடுத்து அவனை நரகத்தில் தள்ளியது. ஒவ்வொரு முறையும் தன்னை பழி வாங்குவதற்காக அவள் மேற்கொண்ட செயல்கள் எதையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. அவள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அனன்யாவும் சித்தார்த்தும் பேசிக் கொள்வது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ரியா, மேடம், நீங்க பேசுறத பார்க்கும்போது அந்த லேடி பயங்கர கேடியா இருப்பா போல இருக்கே என்று கவலையுடன் கேட்க, ஆமா ரியா, அவ விஷயத்துல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்று அனன்யா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, அனன்யா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையாரு என்று சொல்லிவிட்டு சித்தார்த் அங்கிருந்து கிளம்பினான். அனன்யா கூறியதை கேட்ட ரியா இன்னும் கவலையுடன், மேடம், ஒருவேளை நீங்க தான் என் உயிரே படத்துல ஹீரோயினா நடிக்கிறீங்கன்ற விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கு எதிரா வேணும்னே இந்த ஸ்ருதியை கூட்டிட்டு வந்திருக்காளோ என்று கேட்கவும், இதுவரை லைலாவால் தாங்கள் அனுபவித்த கொடுமைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்த அனன்யாவுக்கு அவள் திரும்பவும் வந்திருப்பதை நினைத்து உள்ளுக்குள் கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் சித்தார்த் அருகில் இருக்கும் பொழுது அவனை மீறி தனக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. அத்துடன் எந்த விதத்திலும் ஆபத்து ஏற்படாத வகையில் அவர்களுடைய வீடும் சரி, வேலை செய்யும் இடமும் சரி, ரிஷியின் கண்காணிப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால் இனிமேல் லைலாவை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்று நினைத்தவள், ரியா, இத லைலா கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத ராட்சசி. எங்க எல்லாரையும் விடவும் இவளால மித்ரன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இப்பதான் அவன் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் வந்துகிட்டு இருக்கான். ஆனாலும் இனிமே இவளை நினைச்சு நாம கவலைப்பட வேண்டாம். இவளால நம்ம கிட்ட நெருங்க கூட முடியாது என்று நம்பிக்கையுடன் கூறினாள். அதே நேரம் அனன்யா மற்றும் சித்தார்த்திடமிருந்து சற்று தள்ளி ஒரு மூலையில் அமர்ந்திருந்த லைலா ஸ்ருதியிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவருடைய கவனம் முழுக்க அனன்யா மற்றும் சித்தார்த்தின் மீதுதான் இருந்தது. அவர்கள் இருவரும் ஜோடியாக அமர்ந்திருப்பதை பார்த்து பார்த்து வயிறெறிந்து கொண்டு இருந்தாள். இப்பொழுது ஓடி சென்று அனன்யாவை பிடித்து தள்ளிவிட்டு சித்தார்த்தின் கைகளை பிடித்துக் கொண்டு அவனுடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்த வேண்டும் என்று அவள் மனதுக்குள் தீராத ஆசையும் மோகமும் போட்டி போட்டுக் கொண்டு இருந்தது. ஆனால் சித்தார்த்தின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க கூட அவளுக்கு துணிச்சல் வரவில்லை. அப்பொழுது அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஸ்ருதி, லைலா மேடம், இந்த அனன்யா என்ன சாதிச்சிட்டான்னு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு படத்துல கூட இவ தலை காட்டல. ஆனா 2 படத்துல நடிச்சு சில அவார்டுகளையும் நான் வாங்கி இருக்கேன்.
என்னையே யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்று பொறாமையில் பொங்கினாள். ஏற்கனவே சித்தார்த் மற்றும் அனன்யாவின் மீது கடுப்பில் இருந்த லைலா ஸ்ருதி கூறியதை கேட்டவுடன் அவ படத்தை நடிச்சிருக்காளா நடிக்கலையான்றது இப்ப முக்கியம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அவ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. நீ இப்பதான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்க. யார்கிட்ட தகுதியும் திறமையும் இருக்கோ அவங்கள கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு ரசிகர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதனால நீ உன் தகுதியையும் திறமையும் வளர்த்துக்க என்ன பண்ணணுமோ அதுல முதல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணு என்று உருப்படியான ஒரு அறிவுரையை கொடுத்தாள். ஆனால் ஸ்ருதியால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் முகத்தை நொடித்துக் கொண்டு ஆனாலும் என்று ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, போதும் ஸ்ருதி, இந்த டாபிக்கை இதோட விடு. இப்ப நாம போக போற சுதாகர் ரிசப்ஷன்ல நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க. அதுல உனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் அனன்யாவை விட நீ பெரிய ஆளா வரலாம் என்று ஆறுதலாக கூறினாள். லைலாவும் தங்களோடு தான் பயணம் செய்ய போகிறாள் என்று சித்தார்த் மற்றும் அனன்யாவுக்கு தெரிந்தாலும் கூட அவர்கள் இருவரும் அவளை ஒரு பொருட்டாக கூட கருதவில்லை. அனைத்து ஃபார்மாலிட்டிஸ்களும் முடித்து அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் பெங்களூர் செல்லும் விமானத்தில் ஏறினார்கள். சித்தார்த், அனன்யா, அனிஷ், ரியா மற்றும் அவர்களுடைய கம்பெனியை சேர்ந்த இன்னும் சிலரும் ஒரே வரிசையில் அமர்ந்திருந்தார்கள். அனன்யா மற்றும் சித்தார்த் குரூப் வருவதற்கு முன்பாகவே காவ்யாவும் பிரபாகரும் இந்த திருமணத்திற்கு வந்துவிட்டார்கள். பிரபாகர் சிந்துவை இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைத்து கொண்டு வரவில்லை. அவளை பார்த்து கொள்ளும் ராஜியிடம் ஒப்படைத்துவிட்டு வந்திருந்தான். சில்க் பியூட்டி ஆட் ஷூட்டில் நடிப்பதற்கு முன்பு காவ்யா அனன்யாவிடம் பேசியது. அதன் பிறகு அவள் கால் செய்த போது அனன்யா தூங்கிக் கொண்டிருப்பதாக சித்தார்த் கூறினான். அடுத்து வந்த நாட்களில் அனன்யா மிகவும் பிஸியாக இருந்தாள். காவ்யா இப்பொழுது பாதுகாப்பாக பிரபாகரன் வீட்டில் இருக்கிறாள் என்று அனன்யாவுக்கு தெரியும். பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து அனன்யாவும் காவ்யாவுக்கு கால் செய்யவில்லை. அதே போல காவ்யாவும் அனன்யாவை தொந்தரவு செய்யவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அனன்யாவை நேரில் பார்த்தவுடன் காவ்யாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஓடி வந்து அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டவள் அவளையும் ரியாவையும் பிடித்து இழுத்து கொண்டு தனியாக ஒரு இடத்திற்கு சென்று அரட்டை அடிக்க தொடங்கினாள். அனன்யா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. நீ வேற ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறதால உன்கிட்ட என்னால மனசு விட்டு பேசவே முடியல. நிறைய விஷயங்கள் உன்கிட்ட நான் பேசணும் என்று காவ்யா படபடவென்று கூறினாள். அன்னைக்கு நீ கால் பண்ணும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சித்தார்த் நீ கால் பண்ணினதா சொன்னாரு. சாரிடி, என்னால உன்கிட்ட பேச முடியல. நான் உன்கிட்ட பேசலனாலும் ஆட் ஷூட்ல நடந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் பிரபாகர் வந்து உன்னை சேவ் பண்ணினது, பிரபாகரும் சித்தார்த்தும் சேர்ந்து சில்க் பியூட்டி பிராண்டா மாட்ட வச்சது, இப்ப நீ பிரபாகர் வீட்டுல பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்று அனன்யா சொல்லவும் அவள் கூறியதை கேட்டு திகைத்து போன காவ்யா, பரவாயில்லையே, நீ என்கிட்ட பேசலனாலும் என்னை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என்று காவ்யா கூறியதை கேட்ட அனன்யா, சரி சொல்லுடி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ பிரபாகர் வீட்டுல இருக்க போற என்று கேட்டாள். நான் பிரபாகர் வீட்டுல இருக்கேன்ற விஷயம் வரைக்கும் தானே உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா என்று ஆரம்பித்தவள், பிரபாகர் தன்னுடைய தம்பியின் குழந்தையை தன் குழந்தையாக நினைத்து வளர்த்து வருவது, தன்னிடம் அவனுடைய காதலை சொல்லியது, தான் அதை அக்செப்ட் பண்ணியது வரை அனைத்து விஷயங்களையும் அவள் அனன்யாவிடம் கூறினாள். அவள் கூறியதை கேட்டு திகைத்து போன அனன்யா, அப்படின்னா அந்த குழந்தை பிரபாகரோட குழந்தை கிடையாதா? நான் கூட அவரோட சொந்த குழந்தைன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். நீ சொல்றத கேட்கும் போது இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனானு பிரபாகரை நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று அனன்யா சொல்லவும், ஆமா, எனக்கும் அதே ஃபீலிங் தான். அதனாலதான் அவர் என்ன லவ் பண்றதா சொன்ன உடனே நான் எதை பத்தியும் யோசிக்காம உடனே ஓகே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு அந்த குழந்தைய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என் புருஷன் கூட ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு ஆண்கள் என்றாலே வெறுப்பா இருந்தது. இனிமே என் லைஃப்ல எந்த ஆணுக்கும் இடம் கிடையாது. கடைசி வரைக்கும் இப்படியே தனியா நிம்மதியா சந்தோஷமா இருந்துடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த குழந்தை சிந்துவை பார்த்த உடனே எனக்குள்ள அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அம்மா இல்லாத அந்த குழந்தை ஏக்கத்தோடு என் கைய பிடிச்சு என் கூடவே இருந்துடுங்க ஆண்டின்னு சொல்லும் போது, இந்த குழந்தைக்காக தான் அந்த கடவுள் என்னை பிரபாகர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு தோணுச்சு. அதனாலேயே நான் அவரோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் கூட என் முதல் குழந்தை சிந்துதான் என்று காவ்யா உணர்ச்சி வசப்பட்ட குரலில் கூறினாள். இதுவரை வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த தன்னுடைய தோழிக்கு பிரபாகர் மூலம் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கப் போவதை நினைத்து அனன்யாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நல்ல முடிவு எடுத்திருக்க காவ்யா, பிரபாகர் உனக்கு பொருத்தமான ஜோடி. நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே உன்னுடைய லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது என்று அனன்யா அவளை வாழ்த்தினாள். இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை கேட்டுக்கொண்டிருந்த ரியாவும் காவ்யாவின் கையை பிடித்து குலுக்கி,
வாழ்த்துக்கள் மேடம். அனன்யா மேடம் சொன்ன மாதிரி பிரபாகர் சார் உங்களுக்கு பொருத்தமான ஜோடி தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே அவர் அடுத்த நிமிஷம் ஹீரோ மாதிரி வந்து உங்களை அந்த மிருங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அப்ப அவர் கண்ணுல தெரிஞ்ச அந்த கோபத்தை பார்த்து நானே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டேன். இப்பதான் புரியுது அது உங்க மேல இருந்த காதலால வந்த கோபம்னு என்று கூறினாள். தேங்க்ஸ் ரியா என்று வெட்கத்துடன் கூறிய காவியா திடீரென்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில நீயும் சித்தார்த் சாரும் ஜோடியா இருக்கிற போட்டோவை பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஏர்போர்ட்டையே ஒரு கலக்க கலக்கிட்டீங்கடி என்று புன்னகையுடன் கூறினாள். அனன்யா அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அமைதியாக காவியாவை பார்த்து புன்னகைத்தாள். மேலும் தொடர்ந்த காவியா, என் உயிரே படத்துல நீதான் நடிக்கிறேன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அத பத்தின கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். நிறைய பேர் உனக்கு எதிரா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஆக்டிங்ல உனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லதான். இருந்தாலும் சித்தார்த் சாருக்காக நீ நடிக்க ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். சப்போஸ் இந்த படம் ஃபிளாப் ஆனாலும் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. இந்த அளவு நீ முயற்சி செஞ்சதே பெரிய விஷயம்தான் என்று காவியா ஆறுதல் சொல்வது போல பேசினாள். இதை கேட்டவுடன் ரியா பயங்கர டென்ஷன் ஆகிவிட்டாள். அனன்யாவுக்கும் மிகவும் சங்கடமாக இருந்தது. அவளுக்கு காவியாவை பற்றி நன்றாக தெரியும். மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேச மாட்டாள். மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்றெல்லாம் யோசிக்காமல் விஷயத்தை போட்டு உடைத்து விடுவாள். ஆன்லைனில் வந்திருக்கும் விமர்சனங்களை பார்த்து காவியா தன் மீது இருக்கும் அக்கறையால் தான் இப்படி சொல்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட அனன்யா, இல்ல காவியா, கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று உறுதியான குரலில் கூறினாள். சரிடி, உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா சரிதான். நானும் காலேஜ் படிக்கும் போது மாடலிங் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா நடிப்புன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. அது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் வந்துடாது. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என்று காவியா கூறினாள். அதை கேட்ட ரியாவின் கோபம் எல்லை கடந்து சென்றது. உடனே அவள் காவியாவுக்கு பதிலடி கொடுக்க நினைத்தாள். அதை புரிந்து கொண்ட அனன்யா வேண்டாம் என்பது போல ரியாவை பார்த்து கண்களாலேயே சைகை செய்தாள். வேறு வழி இல்லாமல் ரியா வாயை மூடிக்கொண்டாள். அனன்யாவின் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தால் காவியாவும் ஏற்றுக்கொள்வாளா? இந்த ரிசப்ஷனில் அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்களை அனன்யா சந்திக்க போகிறாள்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். எபிசோட் 565. காவியா கூறியதை கேட்ட ரியாவின் கோபம் எல்லை கடந்து சென்றது. உடனே அவள் காவியாவுக்கு பதிலடி கொடுக்க நினைத்தாள். அதை புரிந்து கொண்ட அனன்யா வேண்டாம் என்பது போல ரியாவை பார்த்து கண்களாலேயே சைகை செய்தாள். வேறு வழி இல்லாமல் ரியா வாயை மூடிக்கொண்டாள். காவியா சொல்வதிலும் தவறு கிடையாது. ஆரம்பத்தில் என் உயிரே படத்தின் டீம் மெம்பர்ஸ் கூட அனன்யா நடிக்கப் போகிறாள் என்று தெரிந்தவுடன் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதன் பிறகு அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவளை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள். காவ்யா இதுவரை தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தது கிடையாது. அதனால்தான் அவள் இப்படி பேசுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அனன்யா எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக புன்னகைத்தாள். யாருக்கு எது வரும், யார் எதை திறமையாக செய்வார்கள் என்று சொல்லி புரிய வைக்க முடியாது. அதற்கான நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுபோல காவ்யாவும் ஒரு நாள் தன்னை புரிந்து கொள்வாள் என்று அனன்யா நம்பினாள். சுதாகரின் ரிசப்ஷனுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம் உட்பட தென்னிந்திய மொழிகளை சேர்ந்த நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள் என்று ஏராளமானவர்கள் வர ஆரம்பித்து இருந்தார்கள். சுதாகர் பெரும்பாலான தென்னிந்திய மொழிகளில் பாடல்களை பாடியிருக்கிறான். அத்துடன் மிகவும் பிரபலமான பியோனோ ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறான். அதனால் அவனுடைய ரிசப்ஷனுக்கு அரசியல்வாதிகள் முதல் பெரிய ப்ரொடியூசர்கள் வரை நிறைய விஐபிகள் வந்திருந்தார்கள். ரிசப்ஷன் ஆரம்பிக்க இன்னும் சிறிது நேரம் இருந்தது. ஆண்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு தங்களுடைய பிசினஸை பற்றி பேசிக்கொண்டும் விவாதித்துக் கொண்டும் இருந்தார்கள். பெண்கள் அனைவரும் அங்கே இருந்த ஒரு பெரிய ஸ்கிரீனில் திரைப்படத்தை பார்த்து கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டு இருந்தார்கள். கடந்த 2 நாட்களாக நடந்த பிரச்சனையால் சோஃபியாவால் சரியாக ஷூட்டிங் செல்ல முடியவில்லை. அதனால் இன்று அவளுடைய காட்சிகள் இரவோடு இரவாக படமாக்கப்பட இருந்ததால் அவளால் இந்த ரிசப்ஷனுக்கு வர முடியவில்லை. அதனால் கார்த்திக்கும் வரவில்லை. மற்றபடி ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். அனன்யா, காவ்யா, ரியா மூவரும் ஒரு டேபிளில் அமர்ந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரியாவுக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வந்தது. உடனே அவள் தன்னுடைய மொபைலை ஆன் செய்து அதில் முதலில் அனன்யா என் உயிரே டீமில் இருப்பவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரிகர்சல் செய்த வீடியோ இருந்தது. அந்த வீடியோவை ஆன் செய்து காவ்யாவிடம் கொடுத்தவள், காவ்யா மேடம், நீங்க இதுவரைக்கும் அனன்யா மேடத்தோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்தது இல்லையே. இது அவங்களோட ரிகர்சல் வீடியோ. இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க என்று அவளிடம் தன்னுடைய மொபைலை கொடுத்தாள். எனது ரிகர்சல் வீடியோவா?
என்று கூறிய காவியா தன்னுடைய கையில் இருந்த கூல்ட்ரிங்க்ஸ் கிளாஸை கீழே வைத்துவிட்டு அந்த போனை வாங்கி கொண்டாள். ஆமா காவியா மேடம், ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அனன்யா மேடம் போன உடனே அங்கிருந்த யாருமே அவங்க நல்லா நடிப்பாங்கன்னு நம்பல. எல்லாரும் நீங்க இப்ப சொன்ன மாதிரி தான் பேசினாங்க. அதனால அனன்யா மேடம் டைரக்டர் கிட்ட போய் அந்த சிவானி நடிச்ச சீன்ல ஏதாவது ஒரு சீனை சொல்லுங்க, நான் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன், உங்க எல்லாருக்கும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சா நான் இந்த படத்துல நடிக்கிறேன், இல்லனா வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாருமே அசந்தே போயிட்டாங்க. அந்த வீடியோ தான் இது என்று ரியா கூறினாள். அதை கேட்ட காவியாவால் இன்னும் ரியா சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் சந்தேகத்துடன் அந்த மொபைலை வாங்கி பார்த்தாள். முதலில் காவியா நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் அதிலிருந்து அனன்யாவின் எமோஷனலான நடிப்பை பார்த்தவள் மெய் மறந்து கண்கள் விரிய அந்த வீடியோவை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். ரியாவும் காவியாவும் பேசிக்கொள்வதை அனன்யா கண்டுகொள்ளவில்லை. அந்த ரிசப்ஷனுக்கு வந்திருந்த விருந்தினர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். இந்த வீடியோ முழுவதையும் பார்த்து முடித்த காவியா ரியாவிடம் மொபைலை கொடுத்துவிட்டு அனன்யாவின் கைகளை பிடித்து கொண்டு, சாரிடி அனன்யா, உனக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிருக்குன்னு நான் சத்தியமா நினைச்சே பார்க்கல. சோசியல் மீடியாவில் உன்னை பத்தி ஒரு சிலர் போட்டிருந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களை பார்த்துட்டு நான் கூட இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓவான நீ எதுக்காக நடிக்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட இந்த ரிஹர்சல் வீடியோவை பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டேன். நடிப்புன்றது ஒரு தெய்வீக கலை, அது எல்லாருக்கும் வராது. தெய்வத்தோட அனுகிரகம் முழுசா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். அது உனக்கு வந்திருக்கு. அன்பான கணவன், அழகான குழந்தைகள்னு லைஃப்ல ஜெயிச்சிட்ட. இது உன்னோட செகண்ட் இன்னிங்ஸ். இதுல உன்னை அடிச்சுக்க யாரும் இல்லைன்ற மாதிரி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஆக்டிங் ஃபீல்டுல இறங்கி நீ கலக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்று மனதார பாராட்டினாள். காவ்யா தன்னுடைய நடிப்பை பற்றி குறைத்து பேசும் போதும் அனன்யா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதே போல இப்பொழுதும் அவள் பாராட்டி பேசியதையும் அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எப்பொழுதும் போல அதே புன்னகையுடன், அப்படின்னா இனிமே இந்த படம் ஃபிளாப் ஆயிடும்னு நீ சொல்ல மாட்டேதானே என்று கேட்டாள். கண்டிப்பா இனிமே உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். ஆக்டிங்ல உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக் இருக்கு. உன்னோட ரிஹர்சல் வீடியோ பார்த்துட்டு நானே மிரண்டு போயிட்டேன். உனக்கு எதிராக கமெண்ட் போட்டிருந்தவங்க இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா பெரிய அளவுல ஷாக் ஆக போறாங்க என்று காவ்யா கூறினாள். இந்த வார்த்தைகளை காவ்யா வெறுமனே அனன்யாவை பாராட்டுவதற்காக சொல்லவில்லை. அவள் அனன்யாவை தன்னுடைய சிறந்த தோழியாக நினைத்தாள். தன் தோழியின் நல்லது கெட்டதுகளை பற்றி பேச தனக்கு முழு உரிமையும் இருக்கிறது என்று அவள் நினைத்தாள். அந்த உரிமையில்தான் அனன்யாவை பற்றி தன் மனதில் பட்டதை அவள் உடனே கூறினாள். காவ்யா தன்னை பாராட்டுவதை கேட்ட அனன்யா, எதையும் இப்பவே என்னால உறுதியா சொல்ல முடியாது காவ்யா. யாருக்கு என்ன தலையில எழுதி இருக்கோ அதுபடிதானே நடக்கும். 5 வருஷம் லண்டன்ல இருந்துட்டு இந்தியாவுக்கு வரும்பொழுது எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமையும்னு நான் நினைச்சே பார்க்கல. இப்போ நான் ஒரு நடிகையா இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுதே மணமக்கள் அனைவரும் மலர் தூவி வாழ்த்த அனைவரின் ஆசீர்வாதங்களையும் வாங்கிக் கொண்டு அந்த ரிசப்ஷன் ஹாலின் என்ட்ரன்ஸ் முதல் ஸ்டேஜ் வரை விரிக்கப்பட்டு இருக்கும் கார்பெட்டில் நடந்து ஸ்டேஜுக்கு சென்றார்கள். அந்த ரிசப்ஷன் ஹால் மன்னர்கள் கால அரண்மனை போல அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அனன்யா தன் கையிலிருந்த பூக்களை அவர்கள் மீது போட்டுவிட்டு அருகிலிருந்த காவ்யாவிடம், காவ்யா, இவங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்குல்ல என்று சொல்லவும், ஆமா, உன்னையும் சித்தார்த்தையும் போலதான் இவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்குடி என்று காவ்யா புன்னகையுடன் கூறினாள். அதை கேட்ட அனன்யாவின் முகத்திலும் ஒரு அழகான புன்னகை தோன்றியது. உடனே காவ்யா, அனன்யா, நாம மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாம மீட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை பேச முடியல. மித்ரனோட அப்பா சித்தார்த்தான்றத எப்படி கண்டுபிடிச்சிய என்று ஆர்வத்துடன் கேட்டாள். 5 வருஷம் லண்டன்ல இருந்துட்டு நானும் மித்ரனும் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கின உடனேயே மித்துவுக்கு சித்தார்த் தான் தன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை மெடிக்கலி ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ப்ரூவ் ஆச்சு என்று கூறிய அனன்யா அப்பொழுது நடந்த சம்பவங்களை பற்றி காவ்யாவிடம் விளக்கமாக எடுத்து கூறினாள். நேரம் செல்ல செல்ல விருந்தினர்களின் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. ஃபங்க்ஷன் தொடங்கியதும் ஆங்காங்கே நின்று பேசிக் கொண்டிருந்த ஆண்கள் அனைவரும் வந்து உட்கார ஆரம்பித்தார்கள். அனன்யாவுக்கு வலதுபுறம் சித்தார்த்தும் அவனுக்கு பக்கத்தில் பிரபாகர், அனீஷ் என்று அமர்ந்து கொண்டார்கள். அதே போல அவளுடைய இடதுபுறம் காவ்யா, ரியா என்று அடுத்தடுத்து அமர்ந்து ஃபங்க்ஷனை ரசிக்க தொடங்கினார்கள். அனைவரின் கவனமும் ஸ்டேஜில் இருந்தது. ஆனால் இவர்களிடமிருந்து சற்று தள்ளி பின்னால் ஸ்ருதிக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த லைலாவின் கண்கள்
கண்கள் மட்டும் அனன்யாவையே பார்த்து முறைத்து கொண்டு இருந்தது. நேருக்கு நேர் லைலாவை பார்க்கவில்லை என்றாலும் லைலாவின் கண்களில் தெரிந்த பொறாமையும் வெறுப்பையும் அனன்யாவால் உணர முடிந்தது. ஆனால் அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எப்பொழுதும் போல தனக்கு அருகில் இருந்த சித்தார்த் மற்றும் தன்னுடைய நண்பர்களிடம் சந்தோஷமாக பேசி அரட்டையடித்துக் கொண்டு இருந்தாள். அடுத்த சிறிது நேரத்தில் வந்திருந்த விருந்தினர்கள் அனைவரும் மணமக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சுதாகர் நன்றி தெரிவித்தான். அடுத்ததாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பார்ட்டி ஆரம்பித்தது. லைட் மியூசிக் ஒலிக்க ஒரு பக்கம் ஜோடி ஜோடியாக மக்கள் டான்ஸ் ஆடி கொண்டிருந்தார்கள். சித்தார்த்தும் அனன்யாவின் இடுப்பில் கையை போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடினான். அதே போல அனுஷ் ஒரு அழகான தெலுங்கு நடிகையுடன் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கொண்டு இருப்பதை பார்த்த ரியா கையில் இருந்த வைனை குடிக்க மறந்து அவனை முறைத்து கொண்டு இருந்தாள். அனிஷ் வேண்டுமென்றே ரியாவை வெறுப்பேற்றுவதற்காக அவள் பார்வையில் படுவது போல அந்த பெண்ணின் இடுப்பை பிடித்துக்கொண்டு டான்ஸ் ஆடவும் கடுப்பான அவள் அவனை பழித்து காட்டிவிட்டு ரெஸ்ட் ரூம் செல்வது போல அங்கிருந்து விலகி சென்று விட்டாள். பிரபாகரும் காவ்யாவும் ஒரு மூலையிலிருந்து டேபிளில் அமர்ந்து கண்களால் காதல் மொழி பேசிக்கொண்டு இருந்தார்கள். இது போன்ற ஃபங்க்ஷனை பெரிய நிறுவனங்களின் மேனேஜர்கள் தங்களுடைய நடிகர்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்க சிறந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த வேளையில்தான் இப்பொழுது லைலா இறங்கி இருந்தாள். அங்கு வந்திருந்த விஐபிகளிடம் ஸ்ருதியை அறிமுகம் செய்து வைத்து அவர்களிடம் நெருக்கமாக பேசுமாறு கூறினாள். ஸ்ருதியும் லைலாவின் அறிவுரையை ஏற்று அப்படியே செய்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது சித்தார்த்திற்கு ஒரு கால் வரவும், அனன்யா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்கு, நான் போய் பேசிட்டு வரேன் என்று காதோரம் கிசுகிசுத்தவன் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். ஒயிட் கலர் லாங் கவுனில் இருந்த அனன்யா ஒரு தேவதை போல மிகவும் அழகாக இருந்தாள். தன்னுடைய ஹேண்ட்பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு சித்தார்த்தின் வருகைக்காக அவள் காத்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது அந்த ஹாலில் என்ட்ரன்ஸில் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒரு இளம் பெண்ணின் இடுப்பில் கையை போட்டுக்கொண்டு உள்ளே வந்தார். அவருடன் வந்த பெண்ணுக்கு 27 வயது இருக்கும். ஓவர் மேக்கப்பில் இருந்து அந்த பெண்ணை பார்த்தவுடன் முதலில் அனன்யாவுக்கு அடையாளம் தெரியவில்லை. அதன் பிறகு அவள் உற்று பார்க்கவும் தூக்கி வாரி போட்டது. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அவளுடைய தங்கை அஞ்சலி தான். அவர்கள் இருவரும் கணவன் மனைவி போல மிகவும் நெருக்கமாக நடந்து கொண்டார்கள். அதை பார்த்து அனன்யாவால் தன்னுடைய கண்களையே நம்ப முடியவில்லை. ஜெயிலிலிருந்து விடுதலையான அஞ்சலியை பற்றி அதன் பிறகு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவளை இந்த ஃபங்க்ஷனில் இப்படி ஒரு கோலத்தில் பார்ப்போம் என்று அனன்யா கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. அது அஞ்சலிதானா என்பதை உறுதிப்படுத்த தன் கண்களை தேய்த்து விட்டு கொண்டு மீண்டும் பார்த்தாள். சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் அது அஞ்சலியேதான். உள்ளே நுழையும் போது அஞ்சலியும் அனன்யாவை பார்த்து விட்டாள். உடனே அவள் தன்னுடைய முகத்தை அருவருப்பாக சுளித்து கொண்டு தன்னுடைய இடுப்பில் கையை போட்டுக்கொண்டு இறுக்கமாக அணைத்துக் கொண்டிருந்த அந்த நபரிடம் திரும்பி, டார்லிங், என் லைஃப்ல இனிமே நான் யார பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேனோ அவ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா என்று கூறினாள். உடனே அந்த நபர், யாரு, எங்க அந்த பொண்ணு என்று கேட்கவும் உடனே அஞ்சலி, அதோ அங்க நிக்கிறாளே அவதான், அவளாலதான் என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. சின்ன வயசுல இருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் தட்டி பறிச்சுக்கிட்டா. இந்த கேடு கெட்டவள இந்த ஃபங்க்ஷன்ல திரும்ப பாப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல என்று அவள் வெறுப்புடன் முகத்தை சுளித்துக் கொண்டு சொல்லவும் அதை கேட்டவுடன் அந்த நபர், டென்ஷன் ஆகாத டார்லிங், உனக்காக நான் அந்த பெண்ணை இப்பவே ஏதாவது பண்ணி அசிங்கப்படுத்துறேன் என்று கூறினார். இல்ல டார்லிங், இப்ப வேண்டாம். இப்ப நாம சுதாகரோட ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்க வச்சு இவளை ஏதாவது பண்ணினா அது சுதாகருக்கு தான் சங்கடமா இருக்கும். அதனால இவளை அப்புறமா பாத்துக்கலாம். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு சுதாகர் எதுக்காக இவளுக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்காருன்னு தெரியல என்று அனன்யாவை பார்த்து கேவலமாக பேசினாள் அஞ்சலி. அவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று மற்றவர்கள் கவனிக்கவில்லை என்றாலும் அனன்யாவின் காதுகளில் அது தெளிவாக விழுந்தது. இவ எப்படி இவர் கூட இருக்கா? இவ வயசு என்ன, இந்த ஆளோட வயசு என்ன? இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இவ்வளோ க்ளோஸா நடந்துக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிருந்த பிரகாஷம் அடையணுன்றதுக்காக எனக்கு போதை மருந்து கொடுத்து யாரோ ஒருத்தர் கூட ரூம்ல இருக்க வச்சு அசிங்கப்படுத்தி இவதான் என்ன வெளிநாட்டுக்கு துரத்தி விட்டா. ஆனா இப்ப கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்னால இவ வாழ்க்கை சீரழிஞ்சி போச்சுன்னு பேசிட்டு இருக்காளே. இவளாலதான் நான் 5 வருஷம் வெளிநாட்டுக்கு போய் குழந்தையோட யாரோட சப்போர்ட்டும் இல்லாம தனியா கஷ்டப்பட்ட என்று நினைத்த அனன்யா அஞ்சலியிடம் நறுக்கென்று 4 கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் சண்டை போடுவதற்கு கூட அஞ்சலியின் முகத்தை பார்த்து அவளிடம்
அவளிடம் பேச அனன்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவள் பல்லை கடித்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். அதே நேரம் ஸ்ருதியை ஒரு பெரிய புரொடியூசரிடம் அறிமுகம் செய்து வைத்த லைலா சித்தார்த் இல்லாமல் அனன்யா மட்டும் தனியாக இருப்பதை பார்த்து விட்டாள். உடனே அருகில் இருந்த ஒரு பணியாளரிடம் ஒரு கிளாஸ் ரெட் வைனை வாங்கி கொண்டு வந்து அனன்யாவிடம் நீட்டி டேக் இட் என்று கூறினாள். அவ்வளவு பேர் முன்னால் லைலா நீட்டிய வைன் கிளாஸை அனன்யாவால் வாங்காமல் இருக்க முடியவில்லை. அதனால் அவளிடமிருந்து வாங்கி கொண்டவள் தன்னுடைய குரலை குறைத்து கொண்டு, நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல, சோ இதை நான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது என்று லைலாவுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறியவள் மீண்டும் அந்த பணியாளரின் ட்ரெயிலேயே அந்த வைன் கிளாஸை வைத்தாள். அஞ்சலியுடன் இருக்கும் அந்த வயதான நபர் யார்? இருவருக்கும் இடையில் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கிறது? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.